வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் வகையில் முன்மொழியப்பட்டிருக்கின்ற தரைப்பாலம் மூலம் இலங்கைக்கு பாரிய பொருளாதார நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வெளியிட்டிருக்கின்ற புதிய கொள்கை விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய இலங்கை தரைவழி இணைப்பை மதிப்பிடுதல் என்ற தலைப்பிலான இந்த ஆய்வில் வலுவான தரைவழியே தொடர்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை முற்றிலும் மாற்றியமைக்கும் என்று வாதிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக கொழும்பில் நடைபெற்ற உலகளவிய கண்டுபிடிப்பு மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தரைவழி தொடர்பு இல்லாததை ஒரு முரண்பாடு என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தின் பின்னால் இருக்கின்ற பொறியியல் மற்றும் வணிக ரீதியான காரணங்கள் மிகவும் அழுத்தமானவை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலமே இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலையான சாலை மற்றும் தொடருந்து இணைப்பு பயண மற்றும் போக்குவரத்து நேரத்தை கணிசமாக குறைக்கும். தற்போது கப்பல் போக்குவரத்து செயல்முறைகள் மற்றும் துறைமுக தாமதங்கள் காரணமாக கடல் வழியே சரக்குகளை கொண்டு செல்ல 40 முதல் 122 மணித்தியாலங்கள் வரை ஆகின்றது. ஆனால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற தரைவழி பாதை மூலம் இந்த சரக்கு போக்குவரத்தை அதிகபட்சமாக 9 மணித்தியாலங்களுக்குள் நிறைவு செய்ய முடியும். இந்தியாவின் கேரளாவில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற விளிஞ்சம் துறைமுகம் உள்ளிட்ட பிராந்திய போட்டிகளுக்கு மத்தியில் இந்த தரைப்பாலம் கொழும்பு துறைமுகத்தின் போட்டி திறனை மேலும் உயர்த்தும். நேரடி தரைவழி தொடர்பானது இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மாற்றியமைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2034 ஆண்டளவில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உருவெடுக்கும் என்று சொல்லி கணிப்பிடப்பட்டிருக்கின்ற தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துடன் இந்த மாகாணங்களின் வணிகங்கள் நேரடியாக இணைவதற்கும் பிராந்திய தொழில் வளர்ச்சிக்கும் தரைப்பாலம் வழிவகுக்கும். குறைந்த செலவிலான தரைவழி அணுகல் காரணமாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இது பின்தங்கிய பிராந்தியங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தில் இருக்கின்ற சாதகமான அம்சங்களை பட்டியலிட்டிருக்கின்ற மாற்றுக் கொள்கைக்கான அறிக்கை சில முக்கிய எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறது. பாக்கு நீரிணை மற்றும் ஆதாம்பாலம் ஆகியவற்றை சுற்றி இருக்கின்ற பகுதிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் வனவிலங்கு வாழ்விடங்களையும் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த திட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு முன்னர் விரிவான சூழலியல் தாக்க மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்படி இவையொரு புறம் இருக்க, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் சமூக ஊடக கணக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விசித்திரமான புகைப்படங்களை பகிர்ந்திருப்பது சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பேசுபொருளாக மாறியிருக்குது. அவற்றில் மிகவும் கவனமீர்த்த புகைப்படம் ஒன்றில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டதாக தோற்றமளிக்கும் ஒரு வேற்றுக்கிரகவாசியின் அருகில் ட்ரம்ப் நிற்பது காணப்படுகிறது. அந்த வேற்றுக்கிரகவாசி உயரமான உருவம், சாம்பல் நிற தோல் மற்றும் பெரிய கருப்பு கண்களுடன் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை சுற்றி அமெரிக்க ரகசிய சேவை முகவர்களும் ஆயுதமேந்திய அமெரிக்க வீரரும் காணப்படுகின்றார்கள். மேலும் ஸ்பேஸ் போர்ஸ் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட பிற புகைப்படங்களில் விண்வெளி நிலைய கட்டுப்பாட்டு அறையில் ட்ரம்ப் நிற்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. சில படங்களில் தன்னை சுற்றி இருக்கின்ற அதிகாரிகளை விட பல மடங்கு உயரமாக ட்ரம்ப் காட்டப்பட்டிருப்பதும் இணைய பயனர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த AI புகைப்படங்கள் வெளியாகி இருப்பது அமெரிக்க அரசு அண்மையில் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தொடர்பான சில ரகசிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டதை அடுத்து வந்துள்ளதால் கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தியும் இருக்கிறது.
இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டு மீண்டும் வெற்றி பெற்றால் கோல்டன் டோம் எனப்படும் மாபெரும் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறதாக ட்ரம்ப் முன்பே அறிவித்திருந்தார். அடுத்த 20 ஆண்டுகளில் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான முதலீடு தேவைப்படும் என்று சொல்லி மதிப்பிடப்படும் இந்த திட்டம் அமெரிக்காவின் தரை மற்றும் விண்வெளி சார்ந்த பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் அதிவேக ஏவுகணை தொழில்நுட்பங்களில் முன்னேறி வரும் நிலையில் அமெரிக்காவின் தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகள் போதுமானதாக இல்லை என்றும் புதிய தலைமுறை பாதுகாப்பு திட்டங்கள் அவசர தேவையாக இருக்கின்றன என்றும் பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இவை எப்படி இருக்க, பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று குடத்தனை வடக்கு மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் பாடசாலையில் கடமை நிறைவேற்று அதிபராக பணியாற்றி கொண்டிருந்தவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வி திணைக்களம் தற்காலிக இடமாற்றம் செய்திருந்தது. இந்த நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தங்களுடைய பாடசாலைக்கு நியமிக்குமாறு கோரி பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள். இதன் போது மாற்றாதே அதிபரை மாற்றாதே, அதிபரின் தற்காலிக இடமாற்றத்திற்கு காரணம் என்ன, அதிகாரிகளே பதில் சொல் உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். போராட்டம் முடிவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கு மனு ஒன்றும் பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் 75க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், கிராம மக்கள், நலன் விரும்பிகள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேவேளை குறித்த அதிபர் மீது அதிருப்தியுற்ற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் குறித்த அதிபரை மாற்ற வேண்டும் என்று பல வருடங்களாக உரிய கல்வி அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்தும் இருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலேயே குறித்த கடமை நிறைவேற்று அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் இன்று நடந்த போராட்டத்தின் அடிப்படையில் ஊடகவியலாளர் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது போராட்டக்காரர்களாக வந்திருப்பவர்கள் அதிபருக்கு எதிரணி என்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தே இந்த போராட்டம் தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்தும் இருந்தார். பிள்ளை 2 பேர் படிக்கலாம், சேரது காசு இட மாட்டோம்னு சொல்லியிருக்கேன். கேட்டவொடனே இதாக போட்டு அது எங்களை பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. தற்காலிகம் தாக்க எங்களை அவர் தான் கருசரம் வேண்டும். எங்களுக்கு நல்ல ஆரம்பங்களுக்கு எங்கிட்ட பிள்ளை போய் சேர் வந்துவிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பாள். நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்படி சேர் அவர் நல்ல மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கோம். பிள்ளைகளை பெஞ்சாதான் சில பேர் இப்படி தான் சேர் அப்படி மாற்றிக்கொண்டே இருக்கணும். அது வேறு திருப்பி தரணும் எங்களுக்கு. நல்ல மாதிரி சார் நல்ல மாதிரி தான் இருக்கிறேன். நான் பிள்ளைகள் இருக்கிற 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி நல்ல தான் சேர்ற சொல்லு. நான் இருக்க சார் ஏன்னா உங்கள் பிள்ளைகள் நான் எல்லா பிள்ளைகள் ஸ்கூல் மூடப்பட்டால் இப்போ பிள்ளைகள் சரியா போடணும். அதான் எங்களுக்கு பிள்ளைகள் சேர் தான் எங்களுக்கு தேவை. காசு இப்படி இருக்க நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.